ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஓ ஜாபில் ஒர்க் பண்ணுற அத்தனை ஸ்டாஃபுங்களுக்குமே வந்து எஸ்பி நோட்டீஸ் போர்டு மூலிமா பிளான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்கு அத்தனை பேருக்குமே 6 மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 மந்த்து நம்ம ட்ரைனிங்கும் கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் பீரியடில் நமக்கு இன்கமும் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேல்ரி மந்த்லி நமக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மந்த்லியும். அதே மாதிரி ஆஃப்டர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து சேல்ரி வந்து ஃபிக்ஸட் சேல்ரின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதை பற்றி உண்டான டீட்டெயிலான விஷயங்கள் வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சார் சங்கர்ஸ் வந்து தெளிவான விளக்கம் வந்து இந்த பிளானை பற்றியும் எல்லாமே முழுமையான விளக்கம் வந்து சார் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா நான் ஓரலாக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் முழுமையான விளக்கம் தெரிஞ்சுக்க மாதிரி தான் கம்பல்சரி எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க, கண்டினியூ பண்ணுற ஸ்டாஃபுங்க எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோவை பிளானை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஓகே, இந்த நியூ பிளானில் வந்து இப்போ 6 மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து 3 விதமான ஒர்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், ட்ரைனிங் பீரியடில் 6 மந்த்து ஒர்க் பண்ணுறோம். அதில் ஒர்க்கிங் வந்து 3 டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 3 விதமான டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான டைப்பில் நமக்கு எந்த ஒர்க்கு எது சூட் ஆகுதோ அது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த ட்ரைனிங் பீரியடில் நமக்கு இன்கமும் கொடுத்துருவாங்க. அதை அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ இன்கம், ட்ரைனிங் முடிஞ்சு நமக்கு எவ்வளோ ஃபிக்ஸடான சேலரி எல்லாமே இந்த வீடியோ மூலிமா ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பிளானை பற்றி சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்த இந்த அப்டேட் தகவல் வந்து ஆடியோ வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக ஹெண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே மெம்பர்ஸ், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ரைட்? அந்த கேள்விக்கான பதில் இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. எஸ்பிஓவில் இனிமேல் லைஃப் டைம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது, ரைட், அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பொறுமையாக படித்து பாருங்கள். ரைட்? மொத்தம் 3 விதமான ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்று டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், அடுத்தது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். ரைட்? ஸோ இது ஏதோ புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் சொன்னீங்க, இப்போ ஒரு ஜாப் சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கு ஷேர்லாம் ஷேர் பண்ணுற ஒர்க்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு தெரியும். வீடியோ வாட்சிங் பண்ணியிருக்கோம், ஆர்டிக்கல் ரேட்டிங் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ அடுத்தது கமெண்ட் பண்ணுற ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஓகே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். சரியா? இங்கே ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த அதே ஒர்க்கு தான். இப்போ அடிஷ்னலாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும். அதில் தெளிவாக ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ரைட்? ஸோ அந்த இது இங்கே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இந்த 4 to 6 மந்த் ட்ரைனிங் பீரியடுக்கான இன்கம் மட்டும்தான். ஸோ அதுலேயே அடுத்தது கொஞ்சம் எல்லோ கலர் ரிலேட்டடாக இருக்கும் பாருங்க, அது ஃபியூச்சரில் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் லைஃப் டைம் நீங்கள் என்ன இன்கம் எடுக்க போகிறீங்க பர் மந்த்துக்கு அப்படிங்கிறத அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் சேம் தான், ரெண்டுலேயும் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது, சேலரி டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். இதில் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் எடுக்க போகிறாங்க, வெறும் 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, எனக்கு ஓனாக வெப்சைட்டோ இல்லை பிளாகோ ரைட் பண்ணுற, வெப் பேஜஸோ இல்லை பிளாகோ ரைட் பண்ணுற நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட கம்பல்சரியாக ஒரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ரைட்? ஸோ ஒரு சில சப்போர்ட்டும் கண்டிப்பாக எஸ்பிஓ கொடுக்கும், சப்போர்ட் தேவையான கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது பாசிபிள். ரைட்? இந்த ஆப்ஷன், இந்த ஜாபை சூஸ் பண்ணுறது ஒரு 5000 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் அலௌடு. மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் அலோடு. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 3500 rupees நீங்கள் earn பண்ணலாம் ட்ரைனிங் பீரியடில். ஸோ என்ன மாதிரியான ஒர்க்கு என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம
டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இன்றைக்கி தேவையானது நம்ம பிளான் என்ன மாதிரியான ஒர்க்குன்றதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டீட்டெயிலாக வீடியோ ட்ரைனிங் வீடியோலாம் வரும் இல்லையா, நம்ம அதில் பார்த்துலாம். ஓகே ரைட். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்ன்றது பிளாக் ரைட் பண்ணுறது இல்லை வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது. ரைட், இதுதான் அந்த ஒர்க்கு. ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் மேக்ஸிமம் 5,000 மெம்பர்ஸ் மட்டும் தான் அலோடு. ட்ரைனிங் பீரியடில் 3,500. ஸோ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 15,000 ருபீஸும் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் பர் மந்த். ஓகே, அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், யூடியூப்பில் வீடியோ போடுறது, அவ்வளோதான். ரைட். ஸோ இந்த யூடியூப் வீடியோ போடுறதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே வெப்சைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்ககிட்ட போதுமான சப்ஸ்கிரைபர் இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் இன்கம், அவ்வளோதான். ரைட். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் எலிஜிபிள் தான். ஸோ இவ்வளோ வியூஸ் இருக்கணும், இவ்வளோ லைக்ஸ் இருக்கணும், அதெல்லாம் எந்த கண்டிஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் இருக்கா, இல்லை வெப்சைட் இருக்கா, நீங்கள் போஸ்ட் போடுறீங்களா, ஸோ அங்கே நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் ஒன்று கொடுப்போம். அங்கே என்ன சார் ஒர்க்கு? ரைட். ஸோ இது ரெண்டுத்தையுமே, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கட்டும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஓனாக உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்னவோ அது ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும்தான் போட போகிறீங்க. ரைட். எதுவுமே கண்டென்ட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ரைட். நாங்கள் என்ன கொடுப்போம்னா ஜஸ்ட் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் மட்டும் தான் கொடுப்போம். இந்த பிஸ்னஸ் உலகத்தில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறதா, ஏன்னா எஸ்பிஓ மட்டும் பண்ணல. ரைட். அது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய யூடியூப் சேனலில் போய் பார்த்துருப்பீங்க, வீடியோ அவங்க ஒரு வீடியோ ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு காமெடியாவோ இல்லை நியூஸ் ரிலேட்டடோ டெக்னிக்கல் ரிலேட்டடோ ஏதோ ஒரு வீடியோ போடுவாங்க. ரைட். அதில் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பைன்னு இருக்கும். இதே நம்ம என்ன ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கம்பெனிகளோட ஆட்ஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சேம் தான் இப்போ எஸ்பிஓ ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அது யூடியூப் சேனல் மேக் பண்ணுறவங்க அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டேக்ஸில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் யூடியூப்பில் பண்ணுறவங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ டீட்டெயிலாக வீடியோ வரும்போது, ட்ரைனிங் வீடியோ வரும்போது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ரைட். அடுத்தது வெப்சைட் கிரியேட் பண்ணுறவங்களா இருக்கீங்க, கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த 2 கேட்டகரியுமே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்க. ரைட். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போடுங்க, எதை பற்றி வேணாலும் போடலாம். உங்களுடைய எஸ்பிஓக்கு தேவையானது அந்த யூடியூப் சேனல் அந்த போஸ்ட் அக்செப்ட் பண்ணால் சரிதான். ரைட். 2 விஷயம் மட்டும் எஸ்பிஓ பார்க்கும். அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, எதுவும் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. சரியா? எஸ்பிஓ பற்றி போடுறதுக்கு விருப்பப்பட மாட்டோம் நாங்கள். அதை பெருசாக அதுக்கெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் வராது. ரைட். ஸோ எஸ்பிஓ பற்றி போகணுன்னு, எஸ்பிஓ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அதில் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு எஸ்பிஓ பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ரைட். ஸோ அதிகபட்சம் நீங்கள் எஸ்பிஓ பற்றி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதை நீங்கள் வீடியோ உங்கள் சேனலில் போகிறதுனா போட்டுக்கலாமே தவிர, பட் அந்த வீடியோவுக்கு எஸ்பிஓ வருமானம் கொடுக்காது. ஓகே. ஸோ ஜென்ரலாக உங்களுக்குன்னு ஒரு சேனல், அந்த சேனலில் உங்களுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கும், அது நீங்கள் எதை பற்றி வேணாலும் போடலாம். அடல்ட் கண்டென்ட்டோ பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடான கண்டென்ட்டோ மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் டெய்லி நியூஸ் ரிலேட்டடாக போடலாம், பியூட்டிஷியன் கிச்சன் ரிலேட்டடாக, ஃபுட் ரிலேட்டடாக, விளாக் ஏதாவது விளாக் பண்ணுறது ரிலேட்டடாக, எதை பற்றி வேணாலும், அது வெப்சைட்டாக இருந்தாலும் யூடியூபாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய ஓன் கண்டென்ட், உங்களுக்கு பிடிச்சது. டெய்லி நியூஸோ இல்லை காமெடி விஷயங்கள், இமேஜஸ் என்ன கொடுக்குறது, கவிதைகள், எதை பற்றி வேணாலும் போடலாம். ரைட். அப்படி போடுறதுல நாங்கள் கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை மட்டும் தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும். அது வெப்சைட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, யூடியூபராக இருந்தாலும் சரி. ரைட். ஸோ இதுதான் அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் பர் மந்த் எவ்வளோன்றதை தெளிவாக கொடுத்தாச்சு. இன்னும் டீட்டெயிலாக ட்ரைனிங் வீடியோவில் பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. அடுத்தது மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர் தான். மற்ற எல்லாருமே இதில் தான் வர போகிறாங்க. ரைட். ஸோ மைக்ரோடாஸ்க் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே நிறைய ஒர்க் மார்க்கெட்டே இருக்குது, அதனால தான் எல்லாத்தையுமே இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ரைட். என்னென்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரே ஒர்க் ஸ்டாண்டர்டாக இருக்காது. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஒர்க் இருக்கோ அதை பண்ணால் போதுமானது. ரைட். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து இதை இன்ஸ்டால் பண்ணீங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, இன்கேஸ் வேறு யாருன்னா இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா, ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வேறு யாருன்னா இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், உங்களுடைய சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற நான் ஆல்ரெடி சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணாலே போதும். எந்த ஒரு ஒர்க்குமே அதிகபட்சம் 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்க போகிறது இல்லை. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான். ரைட். அதுக்கு மேலே கண்டிப்பாக எந்த ஒரு டாஸ்க்குமே இருக்க போகிறதில்ல. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு இமேஜோ கண்டென்ட்டாக கொடுத்து அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம், ஜஸ்ட் ஷேர் பட்டன், அது எவ்வளோ நேரம் ஆக போகுது. இங்கே ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல் ரேட்டிங்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ அதே தான் அந்த ரேட்டிங் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதிலே பார்த்தீங்கன்னா கிவிங் ஃபீட்பேக் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் ரேட்டிங் பண்ணும்போது இந்த கமெண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம், அதுதான் ஃபீட்பேக்னு சொல்லியிருக்காங்க, கிவிங் ஃபீட்பேக் அப்படிங்கிறது. ஸோ ஒப்பீனியன் போலில் ரேட்டிங் என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிவிங் ஃபீட்பேக் அப்படின்றது கமெண்ட், நம்ம ஏதோ ஒரு டாபிக் பற்றியோ இல்லை ஒரு சர்வீஸை பற்றியோ ஒரு நியூஸ் பற்றியோ இல்லை ஒரு ப்ராடக்ட் பற்றியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ப்ராடக்ட் ரிவ்யூன்றது டோட்டலாக தனி.
ஓகே, ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் மட்டுமே பண்ண முடியும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம ஒரு பிளானை சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிளானை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோ இல்லை மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரோ அந்த ஐடியில் பண்ண முடியாது. என்கிட்ட 2-3 ஐடி இருக்குன்னா வேறு வேறு விஷயம் கூட நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பட் ஒரு ஐடிக்கு எனி ஒன் கேட்டகரியில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ரைட், அதுலேயும் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் மட்டும்தான், மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, அதை இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூனா என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிள். நம்ம ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இப்போ டெலிவரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அது ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கோ இல்லை வீடியோ எடுத்துருப்போம் இல்லையா, அது மாதிரி அதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட், அந்த மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை பற்றின யூசேஜ் ரிவ்யூவாக எடுத்து நீங்கள் கொடுத்தா போதுமானது. அதில் தான் நீங்கள் அதிகப்படியான இன்கம், அதில் லிமிட்டே கிடையாது. ஆக்சுவலி இந்த 2000 per month கொடுத்துருப்பாங்க, அடுத்து 10,000 per month கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வராது. ப்ராடக்ட் ரிவ்யூன்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஸோ ரைட், இதில் எதெல்லாம் வரும்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, ஒப்பீனியன் போல் கொடுக்கறது. அதாவது ஒப்பீனியன் போல்னா ஆர்டிகல் ரேட்டிங் அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அதை ரேட்டிங் பண்ணுறது தான். கிவிங் ஃபீட்பேக்னா கமெண்ட் பண்ணுறது. ரைட், ஸோ அதுக்கும் டேர்ம் நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே தவிர அது டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் அந்த பர் மந்த்துக்கான சேலரியில் வந்துடும். ரைட், ஸோ அந்த ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம். தேவைப்படுறவங்க அதை பண்ணலாம், யாரும் பண்ணணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி நான் தனியாக ஒரு உங்களுக்கு இமேஜாக ஷேர் பண்ணுறேன். அப்போ நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சிருக்கும். நாம் ட்ரைனிங் பீரியடில் என்ன இன்கமில் ஒர்க் பண்ண போகிறோம். ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் 4 to 6 month. இங்கே 4 to 6 monthன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்கல இல்லையா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக முன்ன பண்ண இருக்கும். எதனால், என்ன தேவை, இந்த ட்ரைனிங் பீரியட் எதுக்காக, என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மளுடைய கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் இந்த ட்ரைனிங் பீரியட்ன்றது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் லைஃப் டைம் 15,000 and then 10,000 இந்த ரேஞ்சில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாக 1 by 1 அப்டேஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதுதான் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பிளானில் ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் மட்டும்தான், எனி ஒன் ஜாபில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, கிளியராக இருக்கா? ரைட், ஸோ என்ன மாதிரியான ஜாப்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே எஸ்பிஓ பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் இது ஒரு கரெக்டான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எப்படி இன்கம் வரும், இதில் எப்படி இன்கம் வரும், நிறைய பேருடைய கேள்வி ஒன்று இருந்தது. அவங்க போடக்கூடிய வீடியோஸில் இன்கம் வரவே வராது. நாங்கள் சொல்லியிருந்தோமா, அவங்க நாங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம்னா அந்த வீடியோவில் இருந்து தான் எங்களுக்கு இன்கம் வருது, அந்த கம்பெனி தான் எங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்கன்னு எங்கேயும் சொல்லியிருந்தோமா என்ன? ரைட், அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன் அதை கொடுத்தோம்ன்ற வரைக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்றதுக்கோசரம் இந்த கம்பெனி இப்படி தான் இன்கம் கொடுக்குறாங்க, இது ரொட்டேஷன் சர்க்கிள் 1008 செக்ஷன், ரைட். ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. எஸ்பியோட ஃபியூச்சர் கான்செப்ட் இது. அதுக்கான விஷயங்களை நம்ம இவ்வளோ நாளாக ஒரு டீம் பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கான டீம் பில்ட் பண்ணிட்டு இப்போ அந்த பிஸ்னஸை இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறத இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ண போகிறோம். ஸ்டடியாக இதுதான் நம்ம டீம், இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறாங்க, இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணவும் போகிறோம். இதே ஒர்க் தான். ரைட், இந்த ஒர்க்கு இப்போ இந்த நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டு சொல்லியிருக்கிற விஷயமும் இதுதான். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க். இந்த ஒர்க்கு எக்காரணத்தை கொண்டு மாறவே மாறாது, மாறவும் கூடாது. அது மாறணும்னா நிறைய பஞ்சாயத்துகள் அவர் போகும், அதெல்லாம் போய் வளச்சிக்கிட்டு வரணும். அதனால் அதெல்லாம் இனிமேல் எஸ்பிஓவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பார்ட் டைமாக ஒரு கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் ஒர்க்காக இருக்கும். இதை தவிர வேறு எந்த ஒர்க்கும் புதுசாலாம் வராது, மாறிக்கிட்டேலாம் இருக்காது. ரைட், மேபி சேலரி இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 15,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாம கிளைண்ட் எதிர்பார்க்குற விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கான அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்குற அந்த சேலரி ரேஞ்சும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் ரிலேட்டடாக டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இதை பற்றி பெருசாக உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு மூலியமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய குரூப்ஸை கேட்டிங்கன்னா அதில் தெரிஞ்சவங்க உங்களுக்கு அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஓகே ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்கக்கூடிய க்ளவுட் ஸ்டோரேஜ், அதை எங்கே தான் சார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நம்ம முதல்ல பே பண்ணி வாங்கினது க்ளவுட் ஸ்டோரேஜ் தானே. ரைட், ஸோ எல்லோரும் அதுக்கு தானே பே பண்ணியிருக்கோம். அமௌண்ட் ரீஃபண்டபிள் கிடைக்கும் போது எல்லாருக்கும் அது வேறு விஷயம். பட் க்ளவுட் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி என்ன ஒர்க், ரைட், இந்த ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணுறவங்களுக்கும்
இந்த ஒர்க் கிடைக்காது, அவங்களால பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அடிஷ்னல் அது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றத ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, இது எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணுன்றதுலாம் கிடையாது. ஏன்னா இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ப்ராடக்டை வாங்கி காசு கொடுத்து வாங்கி ரிவ்யூ பண்ணணும். அது எல்லாராலும் பண்ண முடியாது, எல்லாரும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம். அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் 1000 rupeesல ஸ்டார்ட் ஆகும். 1000 rupeesல ஸ்டார்ட் ஆகிட்டு 50,000 1 lakh rupees ப்ராடக்ட் வரைக்கும் கூட போகும். ரைட், ஸோ எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கும். இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை, நமக்கு இது வாங்குற நீடட் இருக்குது அப்படின்னா வெளியில் வாங்குறத விட இங்கே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்பேர் டு அதர் மார்க்கெட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனிஸில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ரைட், ஸோ அதுவே ஒரு பெனிஃபிட் இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட், நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வெளியே வாங்குறதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க 5000 ரூபாய் அப்படின்னா அந்த 5000 ரூபாய் பொருள் இங்கே கண்டிப்பாக 4750 ரூபாய்க்கும் 4800 ரூபாய்க்கோ தான் இருக்கும். ரைட், ஸோ அது மட்டும் இல்லாத அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் ரிவ்யூவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்கி ஒரு ரிவ்யூ மேக் பண்ணி போடுறீங்கன்னா அது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு வீடியோ தான் மேக் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் காமிச்சலாம் வீடியோ பண்ணணும் அவசியமே கிடையாது, ப்ராடக்ட்டை காமிச்சா போதும். ரைட், ஸோ அதை ரிவ்யூவாக மேக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ பர்ச்சேஸ் வேல்யூலேருந்து 15 to 20% வரைக்கும் உங்களுக்கு கமிஷனாக ஆட் ஆகும். இது ஒரு அடிஷ்னல் இன்கம். எவ்வளோ சார் பண்ணலாம், எத்தனை ப்ராடக்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். வேறு யாருக்குன்னா வாங்கி கொடுத்து கூட நீங்கள் அதை ஒரு ரிவ்யூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனு. ரைட், ஸோ எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டு அங்கே நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். யாருக்கோ ஒருத்தர் ஒரு மொபைல் தேவைப்படுது, நீங்கள் நியர்பை ஷோரூம்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ ஆப்லேயோ போய் நீங்கள் வாங்குவீங்க. அங்கே வாங்குறத விட இப்போ அந்த ஃபோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்குது. ஃப்ரெண்டு வேணும்னு கேட்டிருக்காங்க, இல்லை உங்கள் வீட்டில் வேணும்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வாங்க போகிறீங்க ஒரு ஃபோனோ லேப்டாப் சம்திங், ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 30,000 ப்ராடக்ட் அங்கே போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட் தான் இங்கேயும் கிடைக்க போகுது. ஏன்னா எஸ்பிஐ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிராண்டட் எதுவும் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே ரெகுலராக பிராண்டடாக நீங்கள் இது வரைக்கும் காலகாலமாக பயன்படுத்திட்டு இருக்கிற அதே பிராண்டோட ப்ராடக்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகுது. ஓகே, ரைட், ஸோ ஏன்னா நம்ம எந்தெந்த கம்பெனிலாம் டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே விசாரிச்சு வச்சு அவங்க எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தெளிவாக பேசிச்சு. இந்த தேவையில்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்து அதெல்லாம் வாங்கி பார்த்து ரிவ்யூ பண்ணலாம். உங்களுக்கு ரெகுலராக யூசேஜுக்கு நீங்கள் வீட்டில் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்தால் பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அதே பொருட்கள் தான் அங்கே வெளியில் வேறு இடத்துல வாங்குற அதுக்கு பதிலாக நம்ம கடையை மாற்றி இந்த இடத்துல வாங்க போகிறோம். அப்படி வாங்கும்போது அது ஒரு 1 minute 2 minutes தான் அந்த வீடியோ மேக் பண்ண சொல்லுவாங்க. ரைட், ஸோ அதை மேக் பண்ணி சப்மிட் பண்ண போகிறீங்க. அதுக்கு 15 to 20% வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் அந்த கமிஷன் உண்டு. ரைட், இப்போ 30,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாகவே உங்களுக்கு ஒரு 4,000 rupees கேரண்டிடாக கிடச்சிக்கும். ரைட், 30,000 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்டு வந்துருச்சு. ரைட், ஸோ நீங்கள் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது 30,000 தான். பட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது 30,000 பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 4,000 rupees மினிமமாகவே உங்களுக்கு கேரண்டிடாக ஒரு கமிஷனாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எத்தனை பொருள் வேணாலும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி பண்ணிகிட்டே இருக்கலாம். ரைட், ஸோ அதுக்கான கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டும் ஆச்சு கமிஷனும் ஆச்சு, ஒரு 2-in-1 பர்பஸ் மாதிரி தான். ரைட், ஸோ இதை வாங்கி தான் ஆகணும், எல்லாரும் பண்ணி தான் ஆகணும்லாம் கண்டிஷன் கிடையாது. தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான பொருள் இங்கே இருந்துச்சுன்னா இங்கேருந்து வாங்கும்போது உங்களுக்கு அந்த கமிஷன் ப்ராடக்ட் ரிவ்யூக்கான அந்த கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அடிஷ்னல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் எல்லாருக்குமே இது எலிஜிபிலிட்டி. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வெறும் ஃபிக்ஸ்டு சேலரி மட்டும் இல்லாமல் அதிகமான இன்கம் ஆகும். நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதில் வெறும் இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் இருக்காது, நீங்கள் வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள், கிச்சன் உபயோகப் பொருட்கள் எல்லாமே வரும். இந்த ரிவ்யூ யூனிட்டில் எல்லாமே வரும், எதை வேணாலும் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான ஏதாவது கிராசரி ப்ராடக்ட் கூட வரும். ரைட், பட் அந்த ப்ராடக்டோட வேல்யூ கண்டிப்பாக ஒரு 1,500 to 1,000 மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் அதை உங்கள் ஊர் லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பும் இருக்குது. ரைட், ஓகேங்க. இப்போ சார் வந்து இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிளானை பற்றியும் தெளிவான விளக்கம் இந்த ட்ரைனிங் பீரியடில் நம்ம எப்படி எந்த மாதிரியான ஒர்க் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம இதை ஒர்க் பண்ணால் நமக்கு எப்படியெல்லாம் எவ்வளோ மந்த்லி இன்கம், ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ வரும், ஆஃப்டர் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ஃபிக்ஸட் சேலரி எவ்வளோன்ட்டு டீட்டெயிலாக சார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி எஸ்பிஓ க்ளோஸ் ஸ்டோரேஜ் டாஸ்க் பற்றியும் சார் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இது வந்து முழுமையாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாரி இந்த பிளானை பற்றி முழுமையான விளக்கம் எல்லாமே நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க ஆல் மெம்பர்ஸ் கம்பல்சரி நீங்கள் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய 1 by 1 கொடுத்துருக்கக்கூடிய ஆல் ஆடியோஸும் இமேஜஸும் பார்த்து
கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கம்பல்சரி. ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஓரலாக தான் வந்து நான் சொல்லியிருப்பேன். இன்னும் தெளிவான விளக்கம் வந்து முழுமையான தகவல் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை கேட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.